நாயக்க மன்னர்கள் காலத்து கல்வெட்டுகள், அதாவது 200ல இருந்து 400 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டுகளை நம்ம சேனல்ல இது வரைக்கும் நிறைய பதிவு செஞ்சிருக்கோம். இருந்தாலும் என்னோட பயணங்கள்ல இதுவரைக்கும் நாயக்க மன்னர்கள் பெயர் போட்ட கல்வெட்டுகளை பார்த்ததில்ல. பெரிய பெரிய கோயில்கள்ல நாயக்க மன்னர்கள் செஞ்ச தானங்களை பத்தின கல்வெட்டுகள் இருக்கிறத பத்தி படிச்சிருக்கேன். ஆனா ஒரு காட்டுக்குள்ள இருக்க தூண்ல 3 மன்னர்கள் பெயர் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் வேட்டரம்பட்டி கிராமத்துல இருந்து சிங்கிலிப்பட்டி போற சாலையில வேட்டரம்பட்டி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த உடனே இடது பக்கமா ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் போகும் வழி அப்படின்னு ஒரு போர்டு வரும். அந்த இடத்துல இடது பக்கம் பிரிஞ்சிங்க அப்படின்னா இப்ப நம்ம போற காட்டுப்பாதை வரும். அது அவங்க தூரத்துல தெரிகிறது தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில். இதுக்கு மேல வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து தான் போனோம். இந்த ஊரை சேர்ந்த திரு முகேஷ் அவர்கள் எனக்கு அனுப்பின புகைப்படத்துல கல்வெட்டு பிற்காலத்து கல்வெட்டு மாதிரி தெரிஞ்சது. ரொம்ப எளிமையா படிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா இந்த கல்வெட்டு கொஞ்சம் வேலை வாங்கிருச்சு. கூடவே வாங்க, ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கே புரியும். சோழ மற்றும் பாண்டிய பேரரசு கால கல்வெட்டுகள் நிறைய என்னோட பயணங்கள்ல பார்த்து பதிவு செஞ்சிருக்கேன். நாயக்க மன்னர்கள் பெயர் போட்ட கல்வெட்டுகள் நல்லா தட்டுப்பட்டதில்ல. ஒரு தடவை சொக்கநாத நாயக்கரோட கல்வெட்டு ஒண்ணு பனையடிப்பட்டி கிராமத்துல இருக்குன்னு படிச்சுட்டு அங்க போனப்போ அந்த கல்வெட்டு செதஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கல்வெட்டை படிக்க கிளம்புனப்போ கூட இன்னொரு தான கல்வெட்டா தான் இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஆனா இந்த ஒரே கல்வெட்டுல 3 தலைமுறையை சேர்ந்த அரசர்களோட பேர் இருக்கும்னு நினைக்கல. இதுதாங்க நம்ம தேடி வந்த கல்வெட்டு. பாதிக்கு மேல கல்வெட்டு புதைஞ்சிருக்கு. அதோட கொஞ்சம் பாசி பிடிச்சி எழுத்துக்களும் மறைஞ்சிருக்கு. சுத்தம் பண்ணா தான் படிக்க முடியும். சூரியன், சந்திரன் மற்றும் சூலமுத்திரை இருக்கு பாருங்க. சூலத்துக்கு 2 பக்கமும் நாகம் கூட இருக்கு. வலது பக்கமா இருக்கிற மரம் அல்லது இலை மாதிரியான அமைப்பை இப்போ தென்காசி பக்கமா நிறைய சூளக்கற்கள்ல பாக்குறேன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பக்கத்துல இருந்து தென்னந்தோப்புல மண்வெட்டி வாங்கிட்டு வந்து நானும் திரு முகேஷ் அவர்களும் இதை தோண்டி சுத்தம் பண்ணி தான் படிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனாலதான் இந்த கல்வெட்டு கொஞ்சம் வேலை வாங்கிருச்சுன்னு சொன்னேன். சந்திரனும் சூரியனும் இருக்கிற வரைக்கும் தானம் நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி சூரியன், சந்திரன் மற்றும் சூலமுத்திரை இருக்கு. மொத்தம் 25 வரி கல்வெட்டு. அதுல முதல் 10 வரியில இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஸ்ரீராம ஜெயம்னு போட்டு சாதாரண வருடம் சித்திரை மாதம் 15ஆம் நாள் சாயநாதகி சுவாமிக்கு திருமலை நாயக்கர் ஐயன், முத்துவீரப்ப நாயக்கர் ஐயன் குமாரன், முத்து அழகாத்திரி நாயக்கர் அப்படின்னு இருக்கு. சாதாரண அப்படிங்கிற தமிழ் வருடம் கிபி 1670. முத்து அழகாத்திரி நாயக்கரோட ஆட்சி காலமும் இதுவும் ஓரளவுக்கு பொருந்தி போகுது. இதுக்கு அப்புறமா இருக்கிற 15 வரிகள்ல நிறைய எழுத்துக்கள் நடுவில் செதஞ்சு போனதுனால கோர்வையா படிக்க முடியல. இருந்தாலும் அடுத்த 15 வரிகள்ல அடைக்கலம் காத்தான் மகன் ஆண்டார்கோன் முதலான குடிகள் அப்படிங்கிற வரியும், சந்திராதித்தவரை அப்படிங்கிற வார்த்தையும், கடைசி வரி அடைக்கலம் காத்தான் எழுத்து அப்படின்னு போட்டு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதை வச்சு தோராயமா நாம புரிஞ்சுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, கிபி 1660களில், அதாவது இன்னையிலிருந்து 360 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசர் முத்து அழகாதிரி நாயக்கர் காலத்துல ஒரு தானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடைக்கலம் காத்தார் அப்படிங்கிறவரோட பையன் ஆண்டார்கோன் அப்படிங்கிறவரும் அவரை சார்ந்த மக்களும் அந்த தானத்தோட ஏதோ சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த தானத்துக்கு அடைக்கலம் காத்தான் அப்படிங்கிறவரே கையெழுத்து போட்டிருக்காரு. அதுதான் கடைசி வரியில தெரிகிற இந்த எழுத்து. இதுல இருக்கிற பெயர்களை பத்தி இங்கே நான் கல்வெட்டு படிக்கிறதுக்காக கூப்பிட்ட நண்பர்கிட்ட கேட்டப்ப, ஆண்டார்கோன் அவர்களோட காலத்துலதான் வேட்டரம்பட்டியில இப்ப இருக்கிற மக்களோட மூதாதையர்கள் மதுரையில இருந்து வேட்டரம்பட்டிக்கு வந்ததா சொன்னாரு. அதோட இங்க பக்கத்துல இருக்கிற குளத்தோட பேரு அடைக்கலம் காத்தார் குளம் அப்படின்னு சொன்னாரு.
ஒரு வழியில அவர் சொல்றது சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த கல்வெட்டை வச்சு இந்த ஊர் தோன்றின காலம் கிபி 1660 அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆண்டார் கோன் அப்படிங்கிறவரை மக்கள் இன்னைக்கும் கடவுளா வணங்குறதுனால ஒருவேளை அந்த காலத்துல இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு குறுநில தலைவரா கூட இருந்திருக்கலாம். உங்க ஊர்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி புரியாத வரலாற்று தடயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இணைந்து மீட்டெடுப்போம். நன்றி.